அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் மாதப்பன். இப்பொழுது வாழ்வியல் முறையில் உங்களுடனுடைய பொதுப்பணி செய்வதற்காக உங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன். வாழ்வியலிலே இன்றைய நாள் இந்த 77வது குடியரசு தினவில் ரிபப்ளிக் டேவில் இருந்து நமது பணியை தொடங்க இருந்தேன். அதை நேற்றே நான் வெளியிட்ட இருக்க நேரம் தவறியதனால் சிலது வெளியிட்டிருக்கிறேன். நமது நோக்கம் மனிதனாக இந்த உலகில் பிறந்தமைக்கு பசுமை, தூய்மை, வாய்மை, அறம், பொருள், இன்பம், கல்வி, செல்வம், வீரம், இதன் மூல காரணமாக சக்தியின் வடிவமாக எந்த மதத்தை தழுவியவர்கள் இருந்தாலும் அவர்கள் சக்தியின் வடிவத்தை அந்த சக்தி வேண்டும், அந்த சக்தியை பின்பற்ற வேண்டும் என்றால் நம் உடல் ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டும். அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு தினந்தோறும் குழந்தைகளுக்கு 10 நிமிடமாவதாவது, இளைஞர்களுக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது, முதியவர்களுக்கு 20 நிமிடமாவது, நல்ல ஒரு உடல் அமைப்புள்ளவர்களுக்கு ஒரு 40 நிமிடம், அனைவரும் 1 மணி நேரமாவது தங்கள் உடலுக்கு நேரத்தை ஒதுக்கி மிகவும் சிறப்பான உடற்பயிற்சி செய்து வளமுடன் இருக்க வழிவகுப்போம். தினந்தோறும் நான் ஒவ்வொரு உடற்பயிற்சிக்கான விதிமுறைகளும் அதனுடைய பின்பற்றக்கூடிய நடைமுறைகளையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் காணுவது மாதப்பன் வே 100+. அதாவது தமிழில் சொன்னால் மாதப்பன் பாதை 100+, ஆங்கிலத்திலே மாதப்பன் வே 100+, हिंदी वाले देखने वाले जो है माधवपन का रास्ता है 100+, सभी देखना है. ठीक है. ओके. गुड मॉर्निंग, காலை வணக்கம், குட் மார்னிங், நமஸ்கார். இன்றையிலிருந்து அனைவரும் கண்டுகளிக்கவும். இப்பொழுது குழந்தைகளுக்கு பயிற்சி முடிக்கும் முன் தயார் நிலைப்படுத்துவதற்கான உங்களுக்கு உடற்பயிற்சியை 1 நிமிடம் கற்றுக் கொடுக்கிறேன். மற்றதை தினந்தோறும் உங்களுக்கு மாற்று முறையிலே தொடர்ந்து கற்றுக்கொடு. படிப்படியாக எடுத்தவுடன் எதையும் செய்துவிடக்கூடாது. அதே போன்று அவர்களின் உடல் நிலையை பொறுத்து நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இயற்கை உணவுகளையும் ரசாயனமற்ற உணவு முறைகளை உட்கொள்ளவும் பழக வேண்டும். வள்ளுவரின் வாக்கின்படி 1330 குறளின்படி தினமும் ஒரு குறளை முடிந்த அளவுக்கு கற்று வாழ்நாளிலே கண்டிப்பாக குறளை முழுவதும் கற்றிருந்தால் மிக்க பாக்கியசாலி என்று கருதலாம். நமது குரானங்கள், ராமாயணம், மகாபாரதங்களாகட்டும், 14 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள், இவ்வாறு சங்க இலக்கிய நூல்களை கண்டிப்பாக கற்றல் வேண்டும். அதே போன்று தமிழர்களுடைய பாரம்பரிய கீழடி அதாவது தமிழர்களுடைய வளர்ச்சி பாதை ஆதி காலத்திலிருந்து இன்று வரை எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், இனி எவ்வாறு மீட்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், இவ்வாறு பல பொது கருத்துக்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பொது நலத்திலிருந்து. அதே போன்று அரசு என்று வந்தால் இது மக்கள் அரசு. நாம் மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர்களையும் செயலாளர்களையும் அலுவலர்களையும் பணியாளர்களையும் நியமித்து வரி விதித்து அதனை செயலாக்கி கொண்டிருக்கிறோம். அது நல்ல முறையில் நாடு வளம் பெற வேண்டும் என்றால் நல்ல முறையில் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் விதிமுறைகளுக்கு உட்பட்டும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் செயலாக்க வேண்டும். இது நமது ஒரு குடும்பத்தில் இருந்து மாநில அளவிலும் மற்ற மாநிலங்கள் அளவிலும் நமது தேசிய அளவிலும் உலக அளவிலும் வளர்ச்சிக்கு நன்கு இருக்கும் என எனது கருத்து. எங்களுடன் நீங்கள் தொடர்ந்து பகிர்ந்து கண்டுகளியுங்கள். உங்களுடன் நான் இந்த நேரத்தை எனது கண்டுகளிக்க செலவிட்டமைக்கு உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் நாளையிலிருந்து இன்றையிலிருந்தோ கண்டிப்பாக என்னுடைய சேனல், யூடியூப் சேனல் அதாவது குடியரசு தினத்து நாளிலிருந்து தொடங்கியிருக்கிறேன். மறந்து விடாதீர்கள். தொடரவும், முடிந்த அளவுக்கு பகிரவும், கருத்துக்களை நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளவும், தவறான இருந்தால் திருத்தி கொண்டு எனக்கு அறிவுரை கூறவும், சிறியவர்கள் கற்றுக்கொள்ளவும் பெரியவருடன் ஆசீர்வாதம் பெறுகிறேன். இப்படிக்கு மாதப்பன் வே 100+. கண்டுகளிப்போம். இப்போது உடற்பயிற்சி செல்வதற்கு முன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தயார் நிலைப்படுத்த வேண்டும். எடுத்தவுடன் எந்த உடற்பயிற்சியும் செய்தால் உடல் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே 1 நிமிடம் நீங்கள் தயார் நிலைப்படுத்துவதற்கு
இன்றைய தொடக்க நிலையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சூரியன் உதிக்கிறது, அதை நான் வணங்குகிறேன். இந்த பூமி நம்மை தாங்குகிறது, அதை நான் தொட்டு வணங்குகிறேன். அப்படியே மேலே கொண்டு போங்க. இப்பொழுது உடற்பயிற்சிகள் தயார் நிலை தொடக்கம். 1 2 3. மெதுவாக வரவும், முன்பகுதி மெதுவாக கொண்டு செல்லவும். 1 2 3. மெதுவாக கொண்டு செல்லவும். இடது 1 2 3. உடலை நேர் பகுதியில் வைக்கவும். 1 2 3. நேராக கொண்டு வரவும், கையை நேராக கொண்டு வரவும். இடது கையை இப்படி வலதுபுறமாக கொண்டு செல்லவும், வலது கையை இப்படி லாக் செய்யவும். இடதுபுறமாக திரும்பி முழுவதுமாக இந்த வலதுபுறம் இழுத்து இடதுபுறம் பார்க்கவும். அதே போன்று அடுத்தது வலது கையிலை இவ்வாறு பிடித்து வலது பக்கம் பார்த்து இடது பக்கம் இழுக்கவும். ஓகே, இப்படி வந்து விட்டோம். கையை இப்படி சுழற்றவும். 5 முறை வலது, 5 முறை இடது. இரண்டு, 3, 4, 5. ஓகே, அப்படியே கையை மேலே கொண்டு செல்லவும். இந்த இடது கையை பின்பகுதி கொண்டு செல்லவும், வலது கையை இங்கே கொண்டு செல்லவும், இழுக்கவும். 1 2 3. மாற்றி இவ்வாறு வலது கையை பின்பக்கம் வைத்து இடது கையை இங்கே வைத்து முட்டியை 1 2 3 4. 3 தான் போதும். இப்பொழுது கைக்கும் உடலுக்குமான மேற்பகுதியான உடற்பயிற்சி கொடுத்துட்டோம். இப்போது காலுக்கு கொடுக்க வேண்டும். ஓடும் பொழுது உங்கள் கால் சுளுக்கு விழும். அதனால் இப்படி முன்வைத்து வைத்து வலது பக்கம் அழுத்தவும். 1 2 3. உட்புறமாக 1 2 3. இடது வெளிப்புறமாக 1 2 3. உட்புறமாக 1 2 3. அடுத்ததாக நமது இடது காலை நேர்நிலைப்படுத்தி வலது காலை மேலே கொண்டு வரவும். இந்த அளவுக்கு மேலே தொடரும். அடுத்தது வலது காலை கீழே வைத்து மேல் நேர்நிலைப்படுத்துவோம். ஒரு 5 முறை வந்து எழவும். 1 2 3 4 5. ஒரு 5 முறை 2 சேர். இப்படி உடலை நேராக வைத்து மூக்கை தொட்டு எந்திரிக்க வேண்டும். 1 2 3 4 5. இது தயார் நிலை. நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது முறையாக எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உனக்கு தினந்தோறும் கற்றுக் கொடுக்கிறோம். எழும்பொழுது இப்படி நேராக எழ வேண்டும். ஓகே, இப்பொழுது நீங்கள் தயார் நிலைப்படுத்தி கொண்டீர்கள். இதில் ஒரு 5 முறை இப்படி ஓடலாம். இப்படி ஒரு நிமிடம் மனதிலே எண்ணிக்கொண்டு 60 முறை எண்ணிக்கொண்டு தொடரவும். ठीक है, இது अपना नेक्स्ट all followers. இப்போ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் the same exercise begin start only the ready position and the stretching. हिंदी वासियों, आप लोग एक एक्सरसाइज शुरू करने से पहले ये सभी करना तरतीब से
डेली फॉलो करना है। ठीक है, कंटिन्यू देखने के आप लोग को धन्यवाद है। नमस्कार। मेरा चैनल मादप्पन वे 100+। நன்றி, நமஸ்கார், குட் மார்னிங்।